வணக்கம், என் பேரு சபரி ராஜேந்திரன். நான் குரோவன் என்டர்பிரைசஸ் சார்பா பேசிருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் ஸ்ப்ரேஸ். போர்ட்டபிள் ஸ்ப்ரேஸ்ல என்னன்னா உங்களுக்கு பேட்டரி ஆபரேட்டட் போர்ட்டபிள் ஸ்ப்ரே பிளஸ் எலக்ட்ரிக் மோட்டர் பார்க்க போறோம். இதுல 3 வேரியன்ட் இருக்கு. இதுல என்னென்னங்கிறது நம்ம டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் பேட்டரி ஆபரேட்டட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பம்ப் வரும். உங்களுக்கு 2 மோட்டர் வரும். உங்களுக்கு வேணா உங்களுக்கு சிங்கிள் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா டபுள் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சார்ஜிங் மீட்டர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குறைவான ஏரியா தான் இருக்கு. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் 30 சென்ட் 75 சென்ட் தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டட் பேட்டரி ஸ்பேர் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு ஒரு 30 மீட்டர் ஓஸ் கம்பெனியோட வந்துடும். அதாவது 100 அடி ஓஸ் வந்து உங்களுக்கு கம்பெனியோட வந்துடும். அப்புறம் 2 ஃபீட் கன் வந்துடும். உங்களுக்கு செக்ஷன் ஓஸ் வித் ஃபுட்பால் வந்துடும். உங்களுக்கு இதுக்கான மெயின்டெனன்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா ரெகுலரா யூசேஜ் பண்ணணும். ரெகுலரா யூசேஜ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்னா பேட்டரி லோ ஆகும். பம்புக்கான மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி வைங்க, அடிச்சு முடிச்சு நல்லா தண்ணி போட்டு கிளீன் பண்ணி வைங்க. அது பம்புக்கான மெயின்டெனன்ஸ். ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி வரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். ஆனா 20 அடி போகும்போது மழை துளியாட்டு தான் உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். பரவலா கீழே அடிக்கும் போது டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுவோம், நல்லா பரவலா உங்களுக்கு அடிக்கும். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP எலக்ட்ரிக்கல் மோட்டர் வித் பம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பம்ப் போர்ட்டபிள் ஸ்ப்ரே. பெட்ரோல் ஆப்ரேட்டர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும், கார்பரேட்டர் செக் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் மோட்டர்ல பாத்தீங்கன்னா மோட்டருக்கான மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது, பம்புக்கான மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். இது 1 HP மோட்டர் கெப்பாசிட்டி 1 HP வரும். உங்களுக்கு அட்டாச் வித் 708 பம்ப், உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் பம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர், அதாவது 300 அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம். கண்டினியூஸா நீங்க ஒரு 1.5 மணி நேரம் ரன் பண்ணலாம். திருப்பி ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 1.5 மணி நேரம் கண்டினியூஸா நீங்க ரன் பண்ணலாம். இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் போடலாம். ஆனா கம்பெனியோட வரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் ஹவுஸ் 30 அடி ஹவுஸ் வந்துடும். உங்களுக்கு செக்ஷன் ஹவுஸ் ரிட்டர்ன் ஹவுஸ் வித் ஃபுட்பால் வந்துடும். 1 ஃபீட் கன் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர். உங்களுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ப்ரேயிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளீனிங் பர்பஸ் இருக்கலாம். வாட்டர் ஷெட் இருக்கு, பண்ணை இருக்கு, கோடி பண்ணை இருக்கு, மாட்டு தொழுவு இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்க இது கார் வாஷ் கிளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரேயிங் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ போர்ட்டபிள் ஸ்ப்ரே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி வந்து உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 3 HP மோட்டர் வரும், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வரும், 30 சைஸ் பம்ப் வரும். பம்போட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 30 சைஸ். இது மேக்ஸிமம் அவுட்புட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 அடி டபுள் அவுட்புட் வரும். பல்ஸ் பார்க்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அவுட்புட். இந்த HTP பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் அவுட்புட் வரும். டபுள் அவுட்புட்ல என்ன பெனிஃபிட்னா அட் டைம்ல 2 பேர் அடிச்சுக்கலாம். ஸோ சென்டர்ல வச்சு 2 பேர் அட் டைம் ஸ்ப்ரேயிங்கோ கிளீனிங்கோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிங்கிள் அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 அடி போட்டுக்கலாம். டபுள் அவுட்புட்டா யூஸ் பண்ணும்போது 500 அடி ஓஸ் போட்டுக்கலாம். பேசிக்கா கம்பெனியோட வளர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 மீட்டர் வந்துடும். உங்களுக்கு அதாவது 80 அடி. நீங்க எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் பழைய மாடல் சொன்ன மாதிரி தான் இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. நீங்க மோட்டருக்கான மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆயில் சேஞ்ச் பண்றதா இது பண்ணது. பம்புக்கு மட்டும் நீங்க வந்து 90 ஆயில் ஊற்றணும், ஒரு லிட்டர் 90 ஆயில் ஊற்றணும். 40 to 50 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் கிரீஸ் கப் இருக்கு, 3 கிரீஸ் கப் இருக்கு. அது கிரீஸ் ஃபில் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 5 மணி டைட் பண்ணணும். உங்களுக்கு கண்டினியூஸா இது 2 hours to 2 hours 50 minutes மோட்டர் ரன் பண்ணலாம். திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயிங் பர்பஸ் அண்ட் கிளீனிங் பர்பஸ்க்கு இது நல்லா சூட்டபிளா இருக்கும். இது பத்தியான ரேட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.